இரவு 10 மணிக்குப் பிறகு நகரம் முழுக்க மௌனமாயிருந்தது. வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. கடலோர நகரம் என்பதால் ஒரு மெதுவான உப்பு தோற்றமுள்ள காற்று வீசியது. ஆனால் அந்த இரவு அந்த காற்றில் ஒரு வித்தியாசம் இருந்தது. ஒரு குளிர், ஒரு சோகமான குளிர். நகரின் வெளிப்புறம் ஒரு பழைய சுடுகாடு. சாம்பல் இன்னும் புகை கொண்டே இருந்தது. மணப்பெட்டியின் துண்டுகள், சில மலர்கள், இன்னும் நனைந்திருந்த குடைமல்லிகள் எல்லாம் சிதறியிருந்தன. பகலில் ஒரு இறுதி சடங்கு நடந்தது. மாலை நேரத்திலே சுடுகாடு காலியாகி விட்டது. இப்போ அந்த சுடுகாட்டில் ஒரே ஒரு உயிருள்ள மனிதன் ஒருவர் மட்டுமே இருந்தார். அவர் காவலர் ராமையா. ராமையா 50களை கடந்தவர். நகராட்சியில் சுடுகாட்டு காவலராக 20 வருடங்களுக்கு மேல் பணியாற்றியவர். இரவு பணி என்றால் ஒரு பழைய விளக்கின் மங்கலமான ஒளி, ஒரு வெந்நீர் குடுவை மற்றும் அவரது பழைய குடில். ராமையா தனது குடிலின் முன் அமர்ந்து தேநீரை குடித்து கொண்டிருந்தார். மின்னல் வானத்தில் மின்ன அவர் தன்னுள் பேசினார். இன்று வானிலை சரியில்லை. அவர் சொன்னது வீணில்லை. அருகிலிருந்து முட்புதர்களை தள்ளி மெதுவான காலடி ஓசை. ராமையா விளக்கை தூக்கி பார்த்தார். ஒரு மனிதன் 35 வயது இருக்கும். மழையில் நனைந்து முகம் சோர்வுடன் சுடுகாட்டுக்குள் வந்தான். அவனது கண்களில் தூக்கமில்லை. தாடி வளர்ந்தது. ஆனால் ஆடைகள் நீட்டாகவே இருந்தது. நகரத்தில் இருந்தவன் போல் ராமையா கேட்டார், யார் நீங்கள்? இரவு நேரம் சுடுகாட்டுக்கு எதுக்கு? அவன் அமைதியாக இருந்தான். சில நொடிகள் கழித்து மெதுவாக சொன்னான், நான் வந்தேன் அவளை பார்க்க. ராமையா குழப்பமடைந்தார். அவள் யார்? இங்கே யாரும் இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. அவன் சுடுகாட்டின் நடுவில் இருந்து அந்த சாம்பல் இடத்தை நோக்கி விரலை காட்டினான். இங்கே இன்று அவளை எரித்தாங்க. ராமையா நினைத்தார். ஆமாம், இன்று மாலை ஒரு இளம்பெண்ணின் உடல் வந்தது. அவள் முகத்தில் அமைதி இருந்தது. ஆனால் அந்த நேரம் யாரும் அதிகம் அழவில்லை. ஒரு வயதான பெண் மட்டும் கண் கலங்கினார். மற்றவர்கள் அப்படியே சடங்கை முடித்துவிட்டு சென்றார்கள். ராமையா கேட்டார், உங்களுக்கு அவள் என்ன? அவன் அமைதியாக சிரித்தான். அவள் எனக்கு எல்லாம் என்றான். மழை தூறலாக பெய்தது. அவனும் ராமையாவும் குடிலின் உள்ளே அமர்ந்தனர். விளக்கின் ஒளியில் அவரது முகம் தெளிவாக தெரிந்தது. அவன் கண்களில் கண்ணீர். அவன் பேசத் தொடங்கினான். நான் அவளை முதலாக பார்த்தது ஒரு பஸ் ஸ்டாப்பில். அவள் சிரிப்பு, அது மந்திரம் போல. நாங்கள் காதலித்தோம். வீட்டில் சம்மதமில்லை. ஆனாலும் அவள் காத்தாள். 3 வருடம் கடைசியில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். ராமையா கேட்டார், அப்போ என்னாச்சு? அவன் தொண்டையை சுத்தம் செய்தான். வாழ்க்கை எப்போதும் கதைகளில் வரும் மாதிரி இல்லை. வேலை, கடன், சண்டைகள். ஆனாலும் அவள் என்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை. ஆனால் கடந்த மாதம் அவளுக்கு நோய். நாங்கள் கவனிக்க நேரமில்லை. டாக்டர்கள் சொன்னார்கள், லேட் ஆயிடுச்சு. அவன் சத்தமின்றி அழுதான். நான் அவளுக்கு நெருக்கமாய் இருக்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று அவள் போய்விட்டாள். மாலை நான் வந்தப்போ அவள் உடலை எரித்து விட்டார்கள். ராமையா நெடுங்க மூச்சு விட்டார். அவர் சுடுகாட்டில் பல கதைகளை கேட்டிருக்கிறார். ஆனால் இப்படி உண்மையோடு
கூடிய வழியை சொன்னவனை அவர் பார்த்ததில்லை. அவன் கேட்டான், இன்று இரவு நான் இங்கே இருக்கலாமா? ராமையா சற்று யோசித்தார். இங்கேயா? இரவு எப்படி? ஆனாலும் நீ விரும்பினால் இருந்து கொள். அவன் சாம்பல் மேட்டின் பக்கத்தில் அமர்ந்தான். மழை நின்றது. வானம் தெளிந்தது. நில ஒளி அந்த சாம்பல் மீது விழுந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நீங்க நினைக்கிறீங்களா அவள் என்னை கேட்கிறாளா? ராமையா அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த இரவின் காற்று எங்கோ இருந்து ஒரு மென்மையான வாசனை கொண்டு வந்தது. அவள் விரும்பிய மல்லிகை வாசனை. காலை நேரம் ராமையா விழித்தார். அவன் எங்கேயும் இல்லை. ஆனால் சாம்பல் மேட்டின் மீது ஒரு புதிதாக மலர்ந்த மல்லிகை மாலை இருந்தது. ராமையா தன்னுள் சொன்னார், உடல் போகலாம், ஆனாலும் அன்பு அது சுடுகாட்டிலும் வாழும். காலை நேரத்தில் சூரியன் சுடுகாட்டின் மேல் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான். பறவைகள் சில சத்தம் போட்டாலும் அந்த இடத்தின் சோகத்தை அவை நீக்க முடியவில்லை. ராமையா விழித்தார். இரவு முழுக்க அந்த இளைஞன் சாம்பல் மேட்டின் அருகில் அமர்ந்திருப்பதை அவர் நினைத்தார். ஆனால் இப்போது அவன் காணவில்லை. அவர் சுற்றி பார்த்தார். வெறும் நிலம், வெறும் காற்று. அவர் மீண்டும் சாம்பல் மேட்டின் பக்கம் நடந்தார். அங்கே நேற்று வரை எரிந்து கருகியிருந்த சாம்பல் மீது ஒரு புதிதாக மலர்ந்த, இன்னும் பனித்துளிகள் ஒட்டிய மல்லிகை மாலை இருந்தது. ராமையா மெல்ல சிரித்தார். அவரது கண்களில் ஒரு சிறிய கண்ணீர் துளி வந்தது. அவர் மனதுக்குள் சொன்னார், உடல் போகலாம், ஆனாலும் அன்பு அது மரணத்தையும் கடந்து வாழும். அவர் அந்த மல்லிகை மலர்களை எடுத்து பிடித்தார். காற்று வீசியது. அந்த காற்றில் அவள் விரும்பிய மல்லிகை வாசனை மற்றும் எங்கோ தூரத்தில் ஒரு மென்மையான பெண் குரல் போல. நான் இங்கிருக்கேன். ராமையா தலையை தூக்கி பார்த்தார். நிலவொளி போய் சூரியன் முழுவதும் அந்த இடத்தை ஒளிர செய்திருந்தான். அது ஒரு புதிய நாளின் தொடக்கம். ஆனால் அந்த நாளின் காற்றில் முடிவில்லாத அன்பின் வாசனை இருந்தது. அந்த இரவு ராமையா தூங்கிய பிறகு இளைஞன் சாம்பல் மேட்டின் அருகே அமர்ந்து அவளுடன் பேசுவது போல் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தான். கண்ணீரும் சிரிப்பும் கலந்து வந்தன. அவன் தனது சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தையும் ஒரு மல்லிகை மாலையும் எடுத்தான். காகிதத்தில் எழுதியிருந்தது, நீ இல்லாத உலகில் நான் ஒரு அந்நியன். நான் வர்றேன் உன்னிடம். அந்த காகிதத்தை சாம்பலில் வைத்துவிட்டு மாலையை எடுத்து கொண்டான். அடுத்த நாள் காலை ராமையா எழுந்தபோது அவன் இல்லை. சாம்பல் மேட்டின் அருகே அந்த கடிதம் மட்டும் இருந்தது. நகரம் முழுக்க அன்றைய மதியம் செய்தி பரவியது. ஆற்றங்கரையில் ஒரு இளைஞனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. முகம் அமைதியாக இருந்தது. அதுபோலவே அவனது காதலியும் சில நாட்களுக்கு முன். ராமையா அந்த செய்தியை கேட்டார். அவர் சாம்பல் மேட்டின் பக்கம் பார்த்தார். மல்லிகை மலர்களின் வாசனை இன்னும் காற்றில் கலந்திருந்தது. அன்பு மரணத்தையும் கடந்து வெல்லும். உடல் இல்லாமலேயே நினைவுகளும் உணர்வுகளும் உயிரோடு இருக்கலாம். ஒரு உண்மையான பந்தம் வாழ்க்கையையும் மரணத்தையும் தாண்டி நிலைத்திருக்கும். மரணம் முடிவல்ல, மாற்றம். ஒருவர் பிரிந்தாலும் அவரின் தாக்கம், நினைவுகள், அன்பு நம்முடைய வாழ்வில் தொடர்கிறது.